ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, நெஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேட் அப்படின்னு எடுக்கச்ச மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாகவே ப்ரிடிக்ஷன் தான். நீங்கள் உங்களால் என்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதோ அன்னையில் இருந்து தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ்க்கான பாதையில் போக முடியும். சரிங்களா? அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் நல்லா ட்ராப் பண்ண கற்றுக்குங்க. இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் மார்க்கெட்டை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன், மார்க்கெட் இந்த லெவலில் போகும், நெஃப்டி அடுத்த லெவலில் போகும் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, நெஃப்டி நான் அப்படி எடுத்துட்டேன். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல வரும்போது நான் ப்ரீவியஸாக சொன்னேன் மார்க்கெட் நல்ல ஒரு பூம் இருக்கும், நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு ரீச் ஆகும்போது நான் சொல்கிறேன், இல்லை இனிமேல் இன்ட்ராடே பண்ணுங்கள், ஹோல்டிங் பக்கம் போக வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் இருக்கு. சரிங்களா? இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் தொடர்ந்து இப்படி கீழே வீழ்ச்சியாக இருக்குது, ஒரு பெரிய லாங் கேண்டல் இப்படி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே உங்களுக்கு எந்த தடையுமே இருக்காது, மார்க்கெட் அகெயின் நல்லா மூவ் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இங்கேயும் அப் மூவ்மெண்ட் கொடுக்கச்ச, சரிங்களா, அப் ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே ப்ரீவியஸாக நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா பின்னாடி இருக்கிறது தான் முன்னாடி ஷோ பண்ணும். சரிங்களா? இப்போது நான் இங்கே ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இருக்கிறதுலே இங்கே ஒரு ஹை எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்த லெவலை நான் கொண்டு வரும்போது இது எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகுதா, இந்த இடம், இந்த இடம். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே வரப்போகக்கூடிய இடம். சரிங்களா? இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் டெப்த்தாக கொஞ்சம் பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடம். சரிங்களா? இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இந்த ஹையை மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 2 டச் இருந்தால் போதும், நான் டபுள் லைன் வரைகிறல. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு இடத்துல செட் ஆகும். எங்கே செட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த இடம், சரிங்களா, அப்புறம் இந்த இடம், இந்த இடம் மீட் ஆகுதா, அதனால கரெக்டாக இங்கே பாருங்கள், மார்க்கெட் அந்த லைனில் கரெக்டாக ரீச் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கா. இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இந்த லைனை உங்களுக்கு சரியாக வரைய தெரிஞ்சாலே போதுமானதான். நான் இன்னும் கூடிய விரைவில் ஒரு ஃப்ரீ பேட்ச் கண்டக்ட் பண்ணுவேன். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபைன். இப்போது அடுத்த லெவல் அப்படின்னா இந்த ட்ரேட் இதில் கட் ஆயிடுச்சு. சரிங்களா? நாளைக்கான ட்ரேட் இதில் கட் ஆகும். சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆனாலும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எஸ், எவ்வளோ தூரம் போகும்னா பெரிய லெவலில் ஃபால் இல்லை. சரிங்களா? மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவும் வரப்போகுது. சரிங்களா? அடுத்து மார்க்கெட் வரதா இருந்தால் உங்களுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 24,900, அதாவது 23,900க்கு வர வேண்டியிருக்கு. சரிங்களா? ஒரு இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 400 பாயிண்ட் டவுனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் இந்த லைனையும் சரிங்களா பீட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் சாலிடாக அப் ட்ரெண்ட் தான். சரிங்களா? அதுக்கடுத்து ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கிறதே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டோட லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும், சரிங்களா, 24,450. சரிங்களா? நாளைக்கான டேவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதனுடைய ரீச் அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்லோ பை ஸ்லோ அந்த இடத்த போய் அது ரீச் ஆயிரும். சரிங்களா? ஆனால் இதுக்குள்ளே வந்தாலே, அதாவது இப்போ நான் இந்த ஒரு ஷேடோ லைன் இருக்குது, அந்த ப்ளூ கலர் ஷேடோ லைன் இருக்கா, இதுக்குள்ளே வந்தாலே நீங்கள் இன்ட்ராடே தான் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங்கோ இன்ட்ராடேக்கோ நல்லது. ஹோல்டிங் பக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன இந்த லெவலுக்குள்ளே, சரிங்களா, 24,450ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிற வரைக்கும் இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து 24,500க்கு மேலே போச்சுன்னா தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூம் நல்லாவே இருக்குது. இதை இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே இந்தியா விக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதையும் செக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு வேல்யூஸ் தெரியும். சரிங்களா? இது எல்லாமே கனெக்டட், வால்யூமோட கனெக்ட் ஆகிருக்கும், ஆப்ஷன் செயினோட கனெக்ட் ஆகிருக்கும். இதில்
10லேருந்து 15க்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பார்ட்டிசிபேஷன் இல்லை, மொமெண்டம் இல்லை, நிறையா ஷேரோட டிரான்சாக்ஷன் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இதில் ரீசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் இன்ட்ராடேயோ ஸ்கேல்பிங்கோ தான் பண்ணணும். 20க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் நல்ல பூம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் 20க்கு மேலே போகலை, 12 15க்குள்ளே 10லேருந்து 15க்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் அதிகம். சரிங்களா? அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நான் சொன்னல இங்கே சப்போர்ட் லெவல் இன்னும் ரீச் ஆகலை. சரிங்களா? அதனால தான் மார்க்கெட்டில் கன்ஃபியூஷன். இந்த இடம் வந்துட்டு நெஃப்டி மூவ் ஆகிற மாதிரியே மூவ் ஆகணும்ல. இங்கே டச் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு டச் இருக்கும் இருக்கா மார்க்கெட். அதே போல் இந்த லைனில் ஒரு டச் வந்தால் தான் ஹைலி கன்ஃபர்மேஷன். அதனால் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இங்கே நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டியுமே நீங்கள் ஹோல்டு பக்கம் போக வேண்டாம். சரிங்களா? ஸோ டவுனாக வரதா இருந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் 56,500 பக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது ரீச் ஆன அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் தான் பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு மூவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல ரீச் ஆகிட்டு அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 57,500 பக்கம் சாலிடாக ரீச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் பின்னாடி வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி போனாலும் சரி, ஏன்னா இங்கே சப்போர்ட் ப்ராப்பராக ரீச் ஆகலை. சரிங்களா? ஸோ அகெயின் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு லெவலில் தொட்டால் தான் அடுத்து கன்ஃபர்மேஷனே இருக்குது. அது வரைக்கும் இன்ட்ராடேயோ ஸ்கேல்பிங்கோ பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டிலையும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன் தான். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நல்ல நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பையர் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேல்பிங்னா 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுங்கள். இன்ட்ராடே மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா 15 மினிட்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இருப்பினும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.